இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போதத்த? இந்த காயம் ஆறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன கூப்பிடாதீங்க அத்த, ப்ளீஸ். அத்தை, இப்போதைக்கு அக்காங்க வர்றது சரியா இருக்காதுன்னு எனக்கும் தோணுது. அந்த வீட்ல என் மாமாவை தவிர என் அக்காவுக்கு வேற எந்த ஆதரவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெத்த அம்மா மாதிரி அவளுக்கு துணையா இருக்கீங்க. இது போதும் அத்தை. என் மருமக எங்க இருந்தாலும் அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அவளை பாத்துக்கோங்க. துளசி, நீ நெருப்புமா. உன்னை யாரும் கலங்கப்படுத்த முடியாத. நீ தைரியமா இரு. நான் உன் கூட இருக்கேன். இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு நீ சாப்பிடாம பட்னியெல்லாம் இருக்காத. நீ நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம மேல அவதூறு பரப்புன அந்த எதிரிக்கு பயத்தை உண்டு பண்ணணும். டேய், என்னடா அண்ணா தப்பா இருக்குண்ணா, ரொம்ப தப்பா இருக்குண்ணா. ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நேரத்துல நான் அங்க அம்மா பேச்சுக்கிட்டு நான் போகாம இருந்திருக்க கூடாது. என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம். உன்னை பத்தி துளசிக்கு நல்லாவே தெரியும். உன் மனசை பத்தி துளசி புரிஞ்சுப்பாங்க. அண்ணா, எவனோ ஒரு பொறிக்கு வாயில் அசிங்கமா வருது, அதை போய் நம்பிட்டு. ஆனா ஒண்ணு சொல்றேனே, இந்த குடும்பத்துல பிறந்தோன்னு இவ்வளவு வருஷமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். இப்ப சொல்ற ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இந்த குடும்பத்துல ஏன் பிறந்தோன்னு எனக்கு நினைச்சு. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? என்னண்ணா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கண்ணே, வாழ வந்த இடம்ண்ணே, நம்மள நம்பி தானே வந்தாங்க. அப்ப நம்ம தானே எல்லாமே. அவங்கள பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்க, அவங்க மேல ஒரு கலங்க இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும், நம்ம தானே கூட நிக்கணும். நம்ம என்ன ஏன்னா நீ விட்டுட்ட, தப்புண்ணே. உண்மையாவே அப்படி ஒரு வீடியோ இருந்திருந்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருந்திருக்கும். ஏன் மருமக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாத்த? மாமியாரோட அன்பை சம்பாதிக்கணும், கூட்டு குடும்பத்தை ஒத்துமையா வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் செய்யவே மாட்டா. துளசி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா. இதோ நிக்கிறாரே மினிஸ்டர். இவர் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் வீடு வீடா அலைஞ்சு ஓட்டு கேட்ட என் மருமக துளசி தான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏங்க, கொஞ்சம் கூட மனசுல நன்றி உணர்ச்சியே இல்ல. கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்கெல்லாம் அப்படி என்னங்க அரசியல்ல சாதிக்க போறீங்க? அபிராமி, தப்புங்க. நீங்க அவளை நம்பி இருக்கணும், அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாது. மீனா, இனிமே என் காது பட துளசிய பத்தி யாராவது பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் மருமக பத்தினிதான், அது எனக்கு தெரியும். நான் முதல் துளசியை பத்தி உங்களுக்கு கூட்டு வர அதுக்கு. வெற்றி, ஒரு நிமிஷம். அவ மேல எந்த தப்புமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ உத்தமின்னு ஊருக்கு நிரூபிச்சு காட்டணும். நிரூபிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என் பொண்டாட்டி நெருப்புமா, நெருப்புல கலங்க இருக்காதுன்னு நான் நிரூபிக்கிறேன். இது சத்தியம். யாருக்கோ பயந்துட்டு எதுக்குங்க நீங்க இருக்கணும்? வெற்றி, நான் யாருக்கும் பயந்து இங்க வரல வெற்றி. நான் எந்த தப்பும் பண்ணல. அத்தையும் நீங்களும் அதை நம்புறீங்கல்ல, எனக்கு அதுவே பெருசு. ஆனா என் பேர்ல பட்டிருக்கிற அந்த களங்கத்தை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். அது வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்க இருந்துட்டு எப்படி? ஏன் இங்க இருந்துட்டு?
இல்ல மாமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க அக்கா கூட இங்கேயே இருக்கலாம்ல. அஞ்சலி, இது நம்ம வீடு, எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த சூழ்நிலை நான் இங்க வந்து இருக்கக்கூடாது, புரியுதா? இப்போ அவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், எனக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? ஆனா இவனுங்க ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கானுங்க, ஃபோன்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க, பண்ணக்கூடாது எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. ஏன் பொண்டாட்டி நல்லவன் இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் நிரூபிக்கணும். அது என்னோட கடமை தானே, அது அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் அப்படியே விட்டுற மாட்டேன்ல. அதை நான் இங்கேருந்து பண்ணக்கூடாது, பண்ணாத போது பயந்து வந்த மாதிரி ஆகிடும். இதை பாரு, இது வரைக்கும் எங்கள் அம்மா இவங்களை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அன்பு பரிமாற்றம் வந்திருக்கு. என் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, டே உன் பொண்டாட்டியோட மானத்தை நீ தான்டா காப்பாற்றணும். என் அம்மா இவங்களுக்காக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கிளிகளையும் கிழிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும், ஒரு நல்ல மகனாக இருக்கணும், மொத்தத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். எனக்காக நான் கேட்குறேங்க, வாங்க. இல்ல மாமா, அக்கா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. நீங்க இருக்கும்போது தப்பா பேசுறதா பரவாயில்ல, நீங்க இல்லாதப்போ பேசினதுல அக்காவால ஏத்துக்கவே முடியல. அந்த வீட்டுல இப்போதைக்கு அக்கா பெருசா நினைக்கிற உறவு நீங்களும் அத்தையும் தானே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மாமா, எல்லா பிரச்சனையும் முடியட்டும். உங்களாண்ட கொஞ்சம் பேசணும், இப்போ பேசலாமா? ஓனர், எனக்கெல்லாம் நான் வாழணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு எப்பயோ போயிடுச்சு. நான் எதுக்கு வாழணும், ஏதாவது விஷம் குடிச்சிட்டு சேர்த்துலான்னு நான் அத்தனை தடவை யோசிச்சுருக்கேன் தெரியுமா. ஆனால் இப்படியே குடிச்சிட்டு அப்படியே சும்மா என்ன பேசுகிறேன், என்ன நண்டுக்கிறேன்னு ஏதோ பைத்தியக்கார மாதிரி சுற்றிருந்தேன். ஆனால் நிறைய பேர் அந்த ஊரில் பைத்தியன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் நீங்காண்டி என் லைஃப்பில் வரலன்னு வை, நான் ஏதோ 1 மாதம் 2 மாதம்தான் என் கதை முடிஞ்சிட்ருக்கோம், தூக்கி எரிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லணும்ண்ணே, சாரி, நான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன் தான், போதையாக இருக்குது. ஆனால் இந்த கேரேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்னை திட்டிய, அதுக்கப்புறம் நான்லாம் வந்து தொடவே இல்லை, குடிக்கவே இல்லை, சத்தியமாக குடிக்கல ஓனர். இன்னைக்கு தான் லைட்டாக ஏதோ மனசுலாம் ஒரு மாதிரி இருந்தது, அதான் குடிச்சிட்டேன். என்ன நீ தப்பா எடுத்து ஓனர்?